அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சேபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தேவையில்லாத பிரச்சனைகளும் மன உளைச்சலும் அலைச்சலும் சண்டை சச்சரவுகளும் வரக்கூடிய நாள். அதனால் மிகவும் தெளிவாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அதே போல் விரயங்களும் அதிகமாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள். மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாள். செய்யும் செயலில் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. இல்லைனா இந்த நாள் உங்களுக்கு சிரமமான நாளாக மாறிடும். சிம்மராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள். சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கன்னிராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்களாம் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் செலவு அதிகமாக இருக்கும். செலவை சுப செலவாக செய்து இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த நாள் நிம்மதியான நாளாக செல்லும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு வெற்றியும் கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள். எந்த செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு மன நிம்மதியும் வெற்றியும் கிடைக்கும். அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி பொறுமை காத்து நிதானமாக இந்த நாளை செலவு செய்யுங்க. அதே போல் எந்த செயல் செய்தாலும் சிந்தித்து நிதானத்தோடு நடந்தால் தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். மகர ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுக்கு உதவி, கருணை, பரிவு, அனுதாபம் இதெல்லாம் தேவை. அதனால் எச்சரிக்கை எடுங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லுங்க. அதே போல் கணவன் மனைவிடையே சண்டை சச்சரவு வர்றதுக்கு அதிக வாய்ப்புண்டு. பிள்ளைகளிடத்திலும் மனஸ்தாபம் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புண்டு. அதனால் சிந்தித்து எந்த வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் நிதானமாக, அதாவது கணவன் மனைவிடையே பிரச்சனை வராத மாதிரி உங்களுடைய வார்த்தையை பயன்படுத்துங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவனுடைய ஆதரவு, கருணை, பணிவு, உதவி இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருங்க. விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் பொருளில் உடல்வாதிகளும் உடல் சோர்வும் உடல் ஒரு ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. இப்போ இந்த தனுசு ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சல் கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிந்தனை விபத்து ஏற்படுத்தும்.